டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எல்லாருமே எழுதிருப்பீங்க. அஃபிஷியல் கீ ஆன்சருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்க்குறப்ப சில கொஷின்ஸ்க்கு ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸே வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு. ஆன்சர்ஸ் வந்து தப்பா இருக்கு. அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ படி சில கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்க்குறப்ப புக்கில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அந்த ப்ரூஃப் வந்து லைக் வித்தியாசமா இருக்கு. ஆன்சர் அவங்க கொடுத்துருக்க ஆன்சருமே நம்ம புக்கோட ப்ரூஃப் படி பார்க்குறப்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து தப்பா பட்டது. லைக் இதெல்லாம் கரெக்டானதெல்லாம் தப்பா இருக்க மாதிரியான அசர்ஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸா இருக்கட்டும், தமிழ்ல சில கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு வந்து பட்டுது. அதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவா வந்து இப்போ உங்களுக்கு வந்து அது என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ கம்ப்ளீட்டா வந்து செக் பண்ணலாம். தமிழுக்கானதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு மற்ற கொஸ்டின்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கும் சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்ல டவுட்டா இருக்கு, தப்பா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. ரைட் மேட்சஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 115வது கொஸ்டின். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, 3 கரெக்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 2, 3 கரெக்ட் அப்படின்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தேசப்பாக்கத்துக்கு வி சுப்பிரமணியன் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து நவசக்திக்கு திருவி கல்யாண சுந்தரம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த் வந்து ஆப்ஷன் வந்து புக்ல நம்ம வந்து ப்ரூஃப் வந்து இருக்கு. புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துக்கு வந்து ஜி சுப்பிரமணியம் தான். அதே மாதிரி தேசபாக்கந்தனுக்கு வி சுப்பிரமணியன் கரெக்டான எனக்கு தெரியல, அதுவுமே எனக்கு தப்பு மாதிரி தான் தோணுது. ஹிந்துக்கு வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வி சுப்பிரமணியன் தான் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அப்படின்றது இங்க கிடையாது. ஃபோர்த்துமே வந்து கரெக்ட் தான். 3 and 4 தான் இங்க கரெக்டானு வரணும். மூணாவது மேட்ச் 4வது மேட்ச் தான் கரெக்டா. அப்ப ஆப்ஷன் சி தான் இங்க வரணும். ஆனா இவங்க வந்து அபிஷியல் ஆன்சர் கீழே வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 and 3 கரெக்ட்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ப்ரூஃபை நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க, இந்த லைனை வந்து பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியன் and other 4 other friends together started a newspaper The Hindu in 1878. அப்ப தெளிவா வந்து போட்டிருக்கு த ஹிந்து அப்படின்னு அடிச்சாலே ஜி சுப்பிரமணியம் தான் வரணும். அப்ப வந்து அந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு வந்து அந்த ஆப்ஷன் வந்து தப்புன்னு கொடுத்திருக்காங்க. தெளிவா ஜி சுப்பிரமணியம்ன்றதையும் கொடுத்திருக்காங்க. சோ வந்து நமக்கு இதுல வந்து 3rd and 4th ஆப்ஷன்ஸ் தான் கரெக்ட்னு வரணும். இதுக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து 186வது கொஸ்டின்ஸ்ல வந்து பாருங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இவங்க வந்து கொடுத்திருக்கிறது 1 and 3 மட்டும் கரெக்ட் அந்த மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. மூணாவது ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபார்ம் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம வந்து ப்ரூஃப் வந்து பாருங்களேன். இங்க என்ன வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீமியபிள் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம வந்து தப்பா தான் இருக்கு. அதனால இதுக்குமே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் கொடுத்துருக்க அசர்ஷனும் ரீசனும் கரெக்டா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அசர்ஷன்ல as per the economic survey of தமிழ்நாடு urban inflation in தமிழ்நாடு is coming from 6% in 2019-20 and to 4.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூரல் இன்ஃப்ளமேஷன் வந்து 5.4% கொடுத்துருக்காங்க. ரீசன் அவங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா மெயின்லி டியூ டு கவர்மெண்ட் பாலிசி அண்ட் தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் and other income support schemes like கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் and 100 days employment guarantee schemes வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரீசன் வந்து அசர்ஷனுக்கு ரீசன் வந்து கரெக்ட் கிடையாது. இந்த ஆன்சர் கீ படி இந்த கொஸ்டின்ஸ் வந்து தப்பு. இதுக்கான ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. புக்ல தான் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஹேவ் பீன் எக்ஸ்பெண்டிங் டியூ டு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம். திஸ் இஸ் ஆல்சோ அ காஸ் ஆஃப் பிரைஸ் ரைஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தப்பா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 187வது கொஸ்டின். இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரல் இன் நேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் டூவல் சிட்டிசன்ஷிப் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு. ஆர் வந்து ஃபால்ஸ். ஓகே, ஏன்னா இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. ஸோ ஏ வந்து அசர்ஷன் ஏ வந்து தப்புன்னு நான் சொல்றேன் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா த கான்ஸ்டியூஷன் வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபெடரல் கிடையாது, குவாசி ஃபெடரல். ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ஆன்சர் கீழே நமக்கு வந்து கொடுத்தது பாத்தீங்கன்னா
ஃபெடரல்னு கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் வந்து தப்பு, ரெண்டுமே வந்து தப்பு அப்படின்றது இந்த கொஷின்ஸ்க்கு வந்து வரணும். அடுத்து இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 131வது கொஷின்ல கீழே ரீசன் அசர்ஷன் ஓகே, ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரீஜியன் ரிப்ரசன்டட் அண்ட் அட்டெண்டட் 21 மெம்பர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கொடுத்துருக்கிறது ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, ஏ இஸ் கரெக்ட், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூன்றத கொடுத்துருக்காங்க. அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட்ன்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாடு ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 72 டெலிகேட், 22 மெம்பர்ஸ் வேர் ஃப்ரம் மெட்ராஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்ராஸ்ன்றது தமிழ்நாடு. ஸோ இங்கே வந்து 22 மெம்பர்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் கீழே வந்து 21 மெம்பர்ஸ் கரெக்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து தப்பு. இப்போ நம்ம வந்து பாதி கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். இதே மாதிரி தமிழ்லையும் நிறைய கொஷின்ஸ் வந்து ஆன்சருமே தப்பாக இருக்குது, கொஷினுமே தப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் குழம்பி போய் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, நீங்களும் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணீங்க, இல்லை வேறு ஏதாவது கொஷின்ஸுமே மாற்றி இருக்குது, தப்பாக இருக்குது அப்படின்றதுனா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் தமிழில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் ஆன்சர்ஸ் கீழே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.